மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் மாடல் எக்ஸாம்னு ஒன்று வச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் இது. அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவில் அவங்க என்னென்ன மாதிரி எக்ஸாம் எழுதுனாங்க, எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இதில் வந்து அவங்க எத்தனை மார்க் ஆக்சுவலாக எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வைக்கிறதே நான் தானே. அப்போ நான் சொல்றதான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃபாலோ பண்ணியிருக்கான் +5 மார்க்ஸ் உனக்கு. நான் வந்து உங்களை 3 ஐடியிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு எனக்கு இது கிளாஸ் ஆன்சர் ஹனி பீ மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது சுக்ரோஸ் சுகர் படிச்சு பண்ணலடா, நான் பிராக்டிகலா பண்ணிக்கிருக்கேன்டா. ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. ரெண்டு சாக்லேட் எல்லாரும் முடிச்சிட்டாங்க, ஒருத்தனை தவிர. ஒருத்தன் தான் நம்ம தேடி வந்த ஆள். நான் இதெல்லாம் பாருங்க கைஸ், மோஸ்ட்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே எழுதிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தட் கேர்ள். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்ததுல என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா, ஓன் த்ரில்லர் அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு ஆல்ரெடி இதுதான் வரும்னு தெரியும். என்ன என் பசங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தன் பிசிக்ஸ் பேப்பரை வெள்ளாட்டுக்கு கூட தொடல, இன்னொருத்தன் ஆப்ஷன்ஸ்லயே அப்படியே ட்ரெயின் ஓட்டி வச்சிருக்காங்க கிராஸா. நான் கூட நடுவுல கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், எங்க அப்படி இப்படி நல்லா எழுதி மார்க் வாங்கிடுவாங்களோ அப்படின்ட்டு. என் நம்பிக்கை வீண் போகல. மொத்தமா ஆவரேஜ் பண்ணி பார்த்ததுல எல்லாருமே பயாலஜில கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா பிசிக்ஸ் சயின்ஸ்ல சுத்தா கர்மா. ஹலோ, இங்க பாருங்க, என்டிஏ உங்களை தான். இதுதான் டம்மி பாபா. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல. அதனால தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காதீங்க. திருப்பி லீக் ஆச்சுன்றாங்க, திருப்பி ரீ எக்ஸாம் நீட் எக்ஸாம்ட்டு முடியல எங்களால. இனிமையாச்சும் இந்த விஷயத்தை புரிஞ்சு நடந்துக்குங்க. என்னத்த பேசி என்ன பண்ண, அப்புறம் எவனாவது லீக் பண்ணி விட்டான், இது பண்ணி விட்டான்னு திருப்பி ஒரு நீட் எக்ஸாம் வச்சு லீவை கேன்சல் பண்ணுவாங்க.